2025ல கூட ஹாலிவுட் ஆல்பங்களை காப்பி அடிச்சு தமிழ்ல பாட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் பாடல்களை ரைட்ஸ் வாங்கி ஹாலிவுட்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஏஆர் ரகுமானோட பல தமிழ் பாடல்களை இப்படி ரைட்ஸ் வாங்கி ஹாலிவுட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ல தெனாலி படத்துல வந்த இந்த பாட்டை இப்ப வரைக்கும் மெலடி பிரியர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இந்த பாட்டை 2008ஆம் ஆண்டு வெளியான ஆக்சிடென்டல் ஹஸ்பண்டுங்கிற ஹாலிவுட் படத்துல ரைட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க. கதைப்படி இந்த படத்தோட ஹீரோயின் ரேடியோ ஜாக்கின்றதால அந்த இடத்துல தமிழ் பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அலைப்பாயுதே படத்துல வந்த யாரோ யாரோடி பாட்டையும் இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சீன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பதிலா அலைப்பாயுதே பாட்டோட ப்ரீலூட அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. இதே படத்துல ஏஆர் ரகுமானோட இன்னொரு பாடலும் இருக்கும். ஸ்டார் படத்துல வந்த ரசிகா ரசிகா பாட்டோட ஹிந்தி வெர்ஷனை இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அமெரிக்காவில் நடக்கிற ஒரு இந்தியன் வெட்டிங்கில் இந்த பாட்டை பாடுற மாதிரி சிச்சுவேஷனை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பேங்க் ராபரி படம்னு சொன்னாலே 2006ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல வெளியான இன்சைட் மேன் படத்தை தான் இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. அந்த படத்துல கூட ஏஆர் ரகுமானோட ஒரு பாடலை பயன்படுத்தி இருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுப்போம். 2000ஆம் ஆண்டு வெளியான அலைப்பாயுதே படத்தோட ஓப்பனிங் சீன்ல மாதவன் வாக்மேன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வருவாரு. இந்த இடத்துல பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோட ஒரு சாங்கை யூஸ் பண்ண மணிரத்னம் ரைட்ஸ் கேட்டிருந்தாரு. வெறும் 1 நிமிஷம் பாட்டுக்கு அப்பவே 1 கோடி ரூபாயை கேட்டிருந்தாங்க. 1 கோடி ரூபாய்க்கு அந்த டைம்ல ஒரு படத்தையே எடுத்துடலாம். இதனால கடுப்பான மணிரத்னம் அந்த இடத்துல ஏஆர் ரகுமானையே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ண சொல்லிட்டாரு. அப்படி ரகுமான் உருவாக்கின பாட்டு தான் இது. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு ஹாலிவுட்ல வெளியான இன்சைட் மேன் படத்துல தில்சே படத்தோட பாட்டை பயன்படுத்த அதே நிறுவனம் மணிரத்னம் கிட்ட அனுமதி கேட்டு வந்தாங்க. இந்த முறை அவங்க கேட்ட அதே 1 கோடி ரூபாயை மணிரத்னமும் கேட்டாரு. கூடவே என் கிரெடிட்ல ஏஆர் ரகுமானோட பேர் வரணும்னு கண்டிஷன் போட்டாரு. மணிரத்னம் கேட்ட காசை கொடுத்து ரைட்ஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாம அவர் கேட்ட மாதிரியே படத்தோட எண்ட்ல ஏஆர் ரகுமானுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்திருப்பாங்க. வாழ்க்கையில நமக்கு என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பம்பாய் படத்துல வர இந்த தீ மியூசிக்கை கேட்டா நம்மள அறியாமலேயே ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அவ்வளவு இன்டென்ஸான இந்த மியூசிக்கை 2005ஆம் ஆண்டு வெளியான லார்ட் ஆஃப் வார்ங்கிற ஹாலிவுட் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. காதலன் படத்தோட சாங்ஸை என்ஜாய் பண்ணாத 90s கிட்ஸே இருக்க முடியாது. 30 வருஷம் ஆகியும் இன்னும் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 1995ஆம் ஆண்டு வெளியான இந்த பாட்டை 20 வருஷத்துக்கு அப்புறம் ரைட்ஸ் வாங்கி 2016ல வெளியான லயனுங்கிற ஹாலிவுட் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மார்வெல் தயாரிப்பில் 2018ஆம் ஆண்டு வெளியான டெட்பூல் பார்ட் 2 படத்துலையும் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏஆர் ரகுமானோட ஸ்வதேஷ் பட பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷாருக் கான் நடிப்பில் 2004ல் வெளியான ஸ்வதேஷ் படத்தில் வந்த ஒரு சூப்பரான சாங் தான் இது. இந்த பாட்டை 2018ல் வந்த டெட்பூல் பார்ட் 2 படத்தில் ஒரு சீனில் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏஆர் ரகுமானோட சாங்ஸை ஹாலிவுட்ல யூஸ் பண்ணது போக ஒரு கட்டத்தில் ஏஆர் ரகுமானே நேரடியாக ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சாரு. அந்த வகையில் 2008ஆம் ஆண்டு வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக ஏஆர் ரகுமானுக்கு 2 ஆஸ்கர் விருதுகள் கிடைச்சது. ஏஆர் ரகுமானுக்கு ஆஸ்கர் கிடைச்ச ஜெய்ஹோ பாட்டு கூட ஏற்கனவே ஒரு இந்தி படத்துக்காக அவர் போட்ட டியூனோட இன்னொரு வெர்ஷன் தான் சொன்னா நம்ப முடியுதா? அப்போ குரு படத்துல வர இந்த பாட்டை கேளுங்க. இதே டியூனை தான் அப்படியே ஜெய்ஹோ பாட்டுக்கு ஏஆர் ரகுமான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆஸ்கர் வாங்கின கையோட ஏஆர் ரகுமானுக்கு ஹாலிவுட்ல மியூசிக் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதுல ஒரு படம் தான் கப்புள் ஸ்ட்ரீட். அந்த படத்துல ஒரு தமிழ் பாட்டை கம்போஸ் பண்ணி அதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருப்பாரு.
இந்த படத்தோட கதை ஒரு தீவுல நடக்கிறதால அங்க புரியாத மொழியில ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தமிழ் மொழியை ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணியிருப்பாரு. கிரிக்கெட்டுக்கு எப்படி பிராட்மேனோ அதே மாதிரி ஃபுட்பாலோட லெஜண்ட் தான் பீலே. ஹாலிவுட்ல உருவான அவரோட பயோபிக் படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரேசில் ஃபுட்பால் வீரர்களுக்கு ஒரு தேசிய கீதமாவே இது மாறுச்சு. நம்மள பலருக்கும் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் இன்ஸ்பிரேஷன். ஆனா ஏஆர் ரஹ்மானுக்கு இன்ஸ்பிரேஷன் மைக்கேல் ஜாக்சன். அவரோட எப்படியாவது ஒரு கான்சர்ட்லயாவது ஒர்க் பண்ணணும்னு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப விரும்பினாரு. ஆனா அவரோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுச்சு. இருந்தாலும் ஹான்ஸ் ஜிம்மர், சூப்பர் ஹெவி, புசிகேட் டால்ஸ்னு பல உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களோட ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஹாலிவுட் போய் தரமான சம்பவம் செஞ்ச ஏஆர் ரஹ்மான தமிழர்களோட பெருமைன்னு சொல்லாம வேற என்னங்க சொல்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. God is great. Thank you.